என்னங்க, அட்சய திருதியை வருதுல்ல, நகை கடையில தங்கம் வாங்க டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணியாச்சா? பேப்பர்ல டிவில விளம்பரத்தை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கினா கூட வருஷம் பூரா தங்கம் சேரும்னு நம்பி வாங்க போறீங்களா? கொஞ்சம் பொறுங்க. பல வருஷமா இப்படி வரிசையில் நின்று தங்கம் வாங்கியும் ஏன் இன்னும் நம்ம வீடுகளில் பண கஷ்டம் முழுசா தீரல? ஏன்னா அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினா செல்வம் பெருகும்னு தர்மசாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள்ல எங்குமே சொல்லப்படல. அது வெறும் வியாபார தந்திரம். உண்மையில அட்சய திருதியை என்பது நகை கடைக்கு போகும் நாள் அல்ல. முதியோர் இல்லத்துக்கும் அனாதை ஆசிரமத்துக்கும் போக வேண்டிய நாள். உங்க குடும்பத்துக்கு பல தலைமுறைக்கும் அழியாத புண்ணியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் தங்கம் வாங்க செலவிடும் ஆயிரக்கணக்கான ரூபாயை விட ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு வேளை உணவு உங்கள் வீட்டில் அழியாத செல்வ மழையை பொழிய செய்யும் என்பதுதான் சிவரகசியம். ஓம் நம சிவாய். ருத்ர தத்துவம் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது அட்சய திருதியின் உண்மையான ரகசியமும் வறுமையை வேரோடு அழித்து வீட்டில் குபேர சம்பத்தை ஈர்க்கும் சிவகுபேர தீப பூஜையும் பற்றித்தான். நம்முடைய சனாதன தர்மத்திலும் பெரியோர்களும் குருமார்களும் சொல்வது என்னவென்றால், அட்சயம் என்றால் அழியாதது என்ற அர்த்தம். அன்று நாம் செய்யும் தான தர்மங்கள் தான் நமக்கு என்றும் குறையாத புண்ணியத்தை தரும். தங்கம் வாங்குவதை விட கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது, அனாதை ஆசிரமங்களில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை வழங்குவது, முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்வது, வஸ்திர தானம் செய்வது, வாயில்லா ஜீவன்களான பசுக்களுக்கு உணவளிப்பது, குறிப்பாக வேத பாடசாலைகளில் வேதம் பயிலும் மாணவர்களுக்கு உணவு அளித்து வேத சம்ரக்ஷணம் செய்வது, இவைதான் உண்மையான புண்ணியம். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு தானம் உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கும் மிகப்பெரிய முதலீடாக மாறும். இந்த புண்ணிய காரியங்களை செய்தபின் உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை ஈர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பூஜை இருக்கிறது. அதுதான் சிவபெருமானின் உற்ற தோழரான குபேரனை ஈசனின் அருளோடு வழிபடும் குபேர விளக்கு பூஜை. ஒரு பிடி அவல் நைவேத்தியமும் 5 கற்கண்டுகளும் இருந்தால் அந்த ஈசனின் அருளோடு குபேரனின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியும். செல்வத்தின் அதிபதியாக குபேரனை நாம் அனைவரும் வணங்குகிறோம். ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தது யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன் தான். குபேரன் பிரம்மாவின் பேரனான விஸ்ரவஸ் முனிவரின் மகன். அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார். அவரது தவத்தை மெச்சிய கைலாசநாதன் குபேரனுக்கு அளவற்ற செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்தார். உலகத்தின் பொக்கிஷங்கள் அனைத்திற்கும் அதிபதியாக்கினார். அது மட்டுமல்ல, 8 திசைகளில் ஒன்றான வடக்கு திசைக்கு காவலனாக, அதாவது திக்பாலகனாக குபேரனை சிவபெருமான் நியமித்தார். அதனால்தான் வாஸ்து சாஸ்திரத்திலும் வடக்கு திசை என்பது செல்வத்தின் திசையாக குபேர மூலை என போற்றப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் என்றால் அவருக்கு அந்த எல்லையற்ற சக்தியை கொடுத்த ஈசனின் மகிமை எவ்வளவு பெரியது! அந்த சிவனின் ஆசியோடு குபேரனை வழிபடும் போது நமது வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்பது நிரந்தரமாக நீங்கும். மகாலட்சுமியை நாம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது வழக்கம். ஆனால் செல்வத்தின் கணக்காளரான குபேரனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த அட்சய திருதியை நன்னாளிலும் அல்லது ஒவ்வொரு வார வியாழக்கிழமையிலும் குபேர வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் பணம் வைக்கும் பீரோவை எப்போதுமே தென்கிழக்கு மூலையில் வைக்காமல் தென்மேற்கு அறையில் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறப்பது போல் வைக்க வேண்டும். இது செல்வத்தை ஈர்க்கும் வாஸ்து ரகசியம். சரி, இந்த குபேர விளக்கு பூஜையை வீட்டில் எப்படி முறையாக செய்வது? வியாழக்கிழமை அல்லது அட்சய திருதியை அன்று காலையிலோ அல்லது மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான குபேர காலத்திலோ இதை செய்யலாம். காலையிலேயே கோவிலுக்கு சென்று தரிசனம் முடித்து உங்களால் முடிந்ததான தர்மங்களை செய்த பின்
மாலை வேளையில் இந்த பூஜையை செய்வது முழு பலனை தரும். முதலில் வீட்டை சுத்தப்படுத்தி வாசலில் பச்சரிசி மாவில் அழகாக கோலமிடுங்கள். உங்கள் வீட்டு வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரியுங்கள். தீபம் ஏற்றும் போது ஒரு முக்கிய குறிப்பு: வீட்டு வாசலின் வெளிப்புறம் நின்று பார்க்கும்போது இடதுபுறத்தை நன்றாக சுத்தம் செய்து அங்கு ஒரு சிறிய பலகை அல்லது இலையின் மீது குபேர விளக்கை வைக்க வேண்டும். அந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். மிக முக்கியமாக அந்த எண்ணெய்க்குள் 5 கற்கண்டுகளை போட வேண்டும். இதுதான் செல்வத்தை காந்தம் போல ஈர்க்கும் சூட்சுமம். பிறகு தீபத்தை ஏற்றுங்கள். வாசலில் தீபம் ஏற்றிய பிறகு உங்கள் பூஜை அறைக்கு செல்லுங்கள். பூஜை அறையில் குபேரரின் படத்தை வடக்கு திசை நோக்கி வையுங்கள். படத்தின் இருபுறமும் தாமரை மலர் மற்றும் சங்கு வைத்து 2 தீபங்கள் ஏற்றுங்கள். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் கட்டாயம் குபேரர் முன் நெல்லிக்கனியை வையுங்கள். குபேரனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் அவல். எனவே அவளுடன் சிறிது பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படையுங்கள். இந்த தீபங்களை ஏற்றும் போது மனதார சிவபெருமானை தியானித்துவிட்டு குபேர காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவணாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 11 அல்லது 108 முறை சொல்வது உங்கள் வீட்டில் தன தானிய பஞ்சத்தை முழுமையாக நீக்கும். அட்சய திருதியை அன்று தங்கத்தின் பின்னால் ஓடாமல் தர்மத்தின் பின்னால் செல்லுங்கள். அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் வேத மாணவர்களுக்கும் நீங்கள் செய்யும் சிறு சிறு தர்மங்களும் சிவதியானத்தோடு ஏற்றப்படும் இந்த குபேர தீபமும் உங்கள் குடும்ப வறுமையை நீக்கி பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். எந்த தங்கத்தாலும் கொடுக்க முடியாத மன நிம்மதியும் அளவற்ற செல்வமும் உங்கள் இல்லம் தேடி வரும். இந்த அட்சய திருதியை உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் தர அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என பதிவிடுங்கள். மேலும் பல சிவ ரகசியங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் அறிய நமது ருத்ர தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்களின் அனைத்து உறவுகளுக்கும் பகிருங்கள். சிவாய நம.